வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 11வது ராசி, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சனி பகவான் தான் தொழில்காரகன் சொல்லக்கூடியவர். நிரந்தரமாக ஒரே தொழில் பண்ணி நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பல தொழில் மாற்றியுமே அவங்களுக்கு செட் ஆகாது. ஏதாவது ஒன்றில் லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது காரணம் சனி பகவான் அவர் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார். சனி பகவான் பாதிக்கப்பட்டு பகை கிரகங்களோடு சேர்ந்துருக்கும்போது அவங்க எந்த தொழில் பண்ணாலுமே சாதகமாக வராது. சனி பகவான் சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்க நிரந்தரமாக ஒரே மாதிரி தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. மொத்தமாக தொழில் பண்ணாலும் சரி, இல்லை வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, சனி பகவான் பலமாக இருந்தார்னா அவங்க நிரந்தரமாக ஒரே வேலையை செய்வாங்க. அப்புறம் கர்மாகாரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். சனி பகவான் தான் கர்மாகாரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் ராசி கட்டத்தில் அமர்வார். நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருந்தோம்னா நல்ல இடத்துல இருப்பார். கர்மா சரியில்லை அப்படின்னா மோசமான இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே மந்தப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். இப்போ 7ஆம் அதிபதி கூட சேர்ந்துருந்தது அப்படின்னா திருமணத்தை லேட் பண்ணி விட்டுருவார். 5ஆம் அதிபதி கூட சேர்ந்துருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் தடையை கொடுத்துருவார், இல்லை லேட் பண்ணி குழந்தை பிறப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் அதிபதி கூட சேர்ந்ததுன்னா வீடு வண்டி வாகனங்கள் லேட்டாக அமையும். கடைசி காலத்தில் தான் அவங்களுக்கு அமையும், இளமையில் அமையாது. இந்த மாதிரி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரோ, எந்த பாப அதிபதிகளோடு சேர்ந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணி விட்டுருவார். அப்புறம் கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் தான். மற்ற எந்த கிரகங்களுமே ஈஸ்வர பட்டம் பெறல. சனி பகவான் மட்டும் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கிறார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா தான் அவங்களுக்கு மக்கள், அடித்தட்டு மக்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உடம்பில் ஊனமுற்றவங்களுக்கு அதிபதியும் சனி பகவான் தான். சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல ஊனமே வராது. சனி பகவான் எங்காவது பாவகிரகங்களோட சேர்ந்து பகை பெற்று நீச்ச நிலை அடைஞ்சு பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த உடலில் ஊனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. நோய்கள்னு பார்க்கும்போது மூட்டு வலி, குதிங்கால் வலி, உடலில் இருக்கிற கழிவு பொருள் வெளியேற்றுறது, இதெல்லாமே சனி பகவானுடைய ஒரு காரகத்துவம் தான். அப்படிங்கும்போது சனி பகவான் நல்லா இருந்தார்னா இதில் எல்லாமே பிரச்சனைகள் வராது. சரி, இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்நிய இனம், அந்நிய மொழி பேசுகிறவங்க, வேற்று மதத்துக்காரங்க மூலிமா ஏதாவது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவார். அப்புறம் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் தான். அப்படிங்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் அதிகரிக்கும். அப்புறம் சந்தேக குணம் அதிகரிக்கும். சந்தேகப்படுறது, எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தேகப்படுறது, இது எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துட்டுருக்கும். ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அதை அப்படியே துருவி பார்க்குறது, இந்த மாதிரி தன்மை எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துட்டுருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறார். அதாவது தனாதிபதி, லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை ஜென்ம ராசி பார்க்குறார். அப்படிங்கும்போது ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கெடு பலன்கள் கம்மியாகி குரு பகவானுடைய ஒளி கிடைக்கும்போது ஒரு சுபத்தன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகிறது சிறப்பு. ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவர் தான் ஓனர். உடம்புல ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே ரெடி ஆகிரும். அப்புறம் எண்ணெய் ஓட்டங்கள் ஒரே சீராக இருக்கும். தேவையில்லாத எண்ணெய் ஓட்டங்கள், அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாங்கிற அந்த குழப்பமெல்லாம் இருக்காது. அப்புறம் முடிவெடுக்கும் திறன், முடிவு தெளிவாக எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே இதை பண்ணலாம் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. குரு பகவானுடைய ஒரு பார்வை விழுகிறது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி.
அதே மாதிரி அந்த குரு பகவானுடைய பார்வை விழுகும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிற மாதிரி போனால் அங்கே யாராவது வந்து உங்களை காப்பாற்ற வந்துடுவாங்க. அதுதான் குருவுடைய பார்வை வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள். அவரே வந்து தனாதிபதியாக இருந்து லாபஸ்தான அதிபதியாக இருந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால தன லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. ஏதாவது வகையில் வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே வந்து குரு பார்வை ஜென்ம ராசிக்கு விழுகிறது வந்து சிறப்பு தான். அப்புறம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து 7.5 சனிங்கிற அமைப்பில் வந்து கடைசி பகுதின்னு சொல்லக்கூடிய பாதச்சனி வந்து நடந்துகிட்ருக்கு. குடும்பச்சனின்னு சொல்லுவோம், பாதச்சனின்னு வந்து இதை சொல்லுவோம். அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது, நகையை கடனாக கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கும்பராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வை வாங்கி தன்னோட 7ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார். ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சிகள் வந்து பண்ணுவீங்க, அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் வந்து ஏற்படாது. அப்புறம் வந்து பயணங்கள் இருக்கும், முயற்சிகள் இருக்கும். அப்புறம் வந்து மனோதைரியம் வந்து அதிகரிக்கும். செவ்வாய் தான் வந்து மனோதைரியத்துக்கு உண்டான ஒரு கிரகம். அவர் வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் வீட்டை பார்வை செய்கிறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும். எதுலேயுமே வந்து பயந்துக்க மாட்டீங்க, துணிச்சலாக வந்து செயல்படுவீங்க. ஏன்னா துணிச்சலுக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய் தான். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போல்டாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இறங்குவீங்க. அப்புறம் வந்து பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து கிடைக்கும். 3ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி உச்சபலம் வந்து அடைஞ்சிருக்கிறார். புதன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதி வந்து கன்னி ராசி விட்டு துலா ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சுகாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் கூட இணைஞ்சு நிற்கிறார். இது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து இந்த கேதுவை வந்து கிராஸ் பண்ணிடுவார். அப்புறம் வந்து அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார். கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நீச்ச பலம் வந்து அடைவார். புதன் வீட்டில் வந்து சுக்கிரன் போகிறார், சுக்கிரன் வீட்டில் வந்து புதன் போகிறார். அப்படிங்கும்போது சுக்கிரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பு. அப்படின்னாலுமே 8ஆம் அதிபதி கூட வந்து பரிவர்த்தனை ஆகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். இதுலையாவது ஒரு ஏமாற்றங்களை வந்து சந்திச்சிட்ருப்பீங்க. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால திருமண முயற்சிகள் வந்து ஒரு டயத்துக்கு 2 டைம் பண்ணும்போது தான் வந்து அது சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 12ஆம் தேதி 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வந்து குருவோட இணைவில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் இட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். குழந்தை பிறப்பு, அதிர்ஷ்டம், மனமகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், பொழுதுபோக்கு விஷயங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், தன லாபத்தை கொடுக்கறது. இந்த நாளை அக்டோபர் 12ஆம் தேதி 13ஆம் தேதி அந்த 2 நாட்களை மட்டும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து வருது அப்படின்னா அக்டோபர் 27, 28 அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல தனுசு ராசியில் குருவுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அப்படி 11ஆம் இடத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல எதிர்பாராத லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்போ குருவுடைய பார்வை வாங்கி கோச்சாரசந்திரன் பயணிக்கும் போது அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும். அதனால் அந்த 2 நாட்களை மட்டும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. அக்டோபர் 27, 28 அன்னைக்கு வந்து சிறப்பான நாட்கள். அதனால் அந்த 2 நாட்களை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 19, 20 அந்த 2 நாட்கள் மட்டும் கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும்.
அந்த 2 நாட்கள் மட்டும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு. கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது நீல கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதாவது கருப்பராயர், முனீஸ்வரர், கால பைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடு இது எல்லாமே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டு எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும், படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். 6ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பார். 10ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனைவி வந்து எப்படி வரும், மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா, எந்த திசையிலேருந்து வரும், எப்படி வரும், கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள், ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். 6ஆம் பாவம் வந்து 1ஆம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும். அது எப்போ முடியும், இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா, வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க. இந்த 6ஆம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை 11ஆம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து 500 ரூபா வந்து நான் ஃபீஸ் வந்து வாங்குகிறேன். தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.